பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். வாழ்க்கை என்றால் என்ன என்பது வாழ்ந்து பார்த்தால்தான் தெரியும். அது நாம் செய்த வினைக்கு சம்பந்தம் உடையது என்பதும் புரியும். எல்லோருக்கும் ஒரே மாதிரி இல்லை என்பதும் புரியும். அது எப்படி புரியுமெனில், சிலவற்றானது நாம் நினைத்தது போன்று சாதகமாக நடந்தால், இன்பம் ஏற்பட்டால் மதி என்போம். அதுவே எதிர்பாராமல் நம்முடைய பொருளையோ அல்லது உற்ற உறவையோ இழந்து துன்பம் நேர்ந்தால் அதை விதி என்போம். அப்படி எல்லோர் வாழ்விலும் இன்பம், துன்பம், பிறப்பு, இறப்பு என்று எல்லாம் மாறி மாறி நடப்பதும் புரியும். அவை அனைத்தும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இங்கு எல்லோரும் எண்ணிக்கொள்வது யாதெனில், தங்களின் விருப்பத்திற்கேற்ப எல்லாம் நடக்கின்றது என்றும், நம்முடைய விருப்பமின்றி எந்த எண்ணமும் நம்முள் பொங்கி வருவதில்லை என்றும் நம்பி ஏமாறும் வாழ்வையே வாழ்கிறார்கள். உண்மை என்னவெனில், இங்கு எதுவும் நம்முடைய எண்ணத்தால் உருவானதல்ல. நமக்கான வினைதான் மனதின் வழியாக எண்ணமாக விருப்பமாக மாறி அதுவே வினையாக வந்து தீர்த்து வைக்கிறது அல்லது தொடர வைக்கின்றது. இந்த வினை வாழ்வின் பிடியிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் வேண்டி வேண்டி பிறவி எடுக்கிறோம். இடைப்பட்ட வினைவாழ்வில் அதை மறந்து ஆணவ அகந்தைக்கு இடம் கொடுத்து மோசம் போகின்றோம். இன்று வெற்றியாக தெரிந்த ஒன்று அதுவே நாளை தோல்வியாக தெரிகிறது. அப்படி தெரிந்த பின்புதான் மனிதன் விருப்பத்தின் அளவை குறைத்து கொண்டு எதையும் ஏற்றுக்கொள்கிறான். இந்த சுற்றமானது வினையை உருவாக்கி ஏதாவது நம்மை செய்ய வைத்துவிட்டு வேடிக்கை மட்டுமே பார்க்கும் என்பதை உணர்கிறான். சிலரின் மனதில் எப்பொழுதெல்லாம் கோபம் பீரிட்டு எழுகின்றதோ, உண்மையில் இருந்து அவர்களின் மனம் முரம்பட்டு நிற்கின்றதோ, அங்கு அவர்களே அவர்களை துயரப்படுத்திக் கொள்வர். யாராலும் அதை தவிர்க்க இயலாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் எங்கு சென்றாலும் அங்கெல்லாம் பிறரிடம் தங்களை ஒப்பீடுகள் செய்து, சிலர் மீது வஞ்சம் கொண்டு கோபத்தையே பிரதிபலித்து வினையை உண்டாக்கிக் கொள்வார்கள். இதுபோன்ற மனிதர்கள் தாங்களும் நிம்மதியை இழந்து பிறர் நிம்மதியையும் கெடுத்து சுற்றத்தையே நிம்மதி இழக்க வைத்து விடுவார்கள். தன் விருப்பத்திற்கு எல்லாம் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அவர்கள் தாங்கள் பெற்று வந்த வினையின் வரத்தை அறியாததால் அப்படி வாழ்கின்றார்கள். இங்கு எதையும் விருப்பத்தின் பெயரில் தேர்ந்தெடுத்து விடலாம், அது சுலபம். ஆனால் அதனை தக்க வைப்பது என்பது சுலபமானதல்ல. அதுபோன்று இங்கு நாம் சிந்திக்காமல் தேர்ந்தெடுத்த முடிவுகள் அனைத்துமே நம்மை எப்போதும் சிந்திக்க வைக்கும்படி அமைந்துவிடும். இனி எதையும் சிந்தித்த பின்புதான் செய்ய வேண்டும். நடந்ததை நினைத்து அழுது புலம்புவதல்ல வாழ்க்கை. ஏன் நடந்தது என்பதை அறிந்து எதை செய்ய வேண்டும் என்று உணர்ந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. நான் இப்படி இருக்க வேண்டும், ஆனால் இப்படி இருக்கின்றேனே என்று ஏற்படும் விரக்திகள்தான் மனதில் உண்டாகும் வலிகளுக்கெல்லாம் மூல காரணம். வலி என்றாலே துன்பத்தையும் வேதனையும் தரவல்லது. அந்த வலி வந்துவிட்டாலே நம்முடைய மனதில் இன்பம் மறைந்து விடுகின்றது. பேரின்பம் என்பது பிரிவினையின்றி இருப்பது. நம்முடைய பிரச்சனையே இந்த பிரிவினைகள்தான். நாமே நமக்கு எதிராக செயல்பட வைப்பதுதான் பிரிவினை ஆகும். இந்த பேரண்ட இருப்பானது
முழுமையான கொண்டாட்டத்திலே இருக்கிறது. இந்த மரங்கள் கடின பாவத்தில் இல்லை, இந்த பறவைகள் கடின பாவத்தில் இல்லை. ஆறுகளும் கடல்களும் தங்கள் போக்கில் உள்ளன. எல்லா இடங்களிலும் வேடிக்கை இருக்கிறது, எங்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமாயிருக்கின்றது. இந்த பேரண்டம் போன்று சாட்சியாக நம்மை நாமே பார்க்க வேண்டும். அதன் ஓசைகளை, இருப்பை காது கொடுத்து கேட்க வேண்டும். அவை அனைத்தும் அதனதன் விருப்பப்படி வாழ்வது புரியும். மனிதன் மட்டுமே பிரிவினை கொண்டு வேறுபட்டு நிற்பதை நன்றாக உணர முடியும். தன்னை உணராமல் சக மனிதர்களிடம் பேதம் பார்க்கும் சாதனங்களாக இங்கிருப்பது மூட பக்தியும் சாதி மதம் சடங்குகளே ஆகும். அதில் பணம்தான் இப்போது பிரதானமாக இருக்கின்றது. இப்படி பேதம் பார்த்து நாமே நம்மை கீழ்நிலை மனிதர்களாக அடையாளப்படுத்திவிடக்கூடாது. 1000 துன்பங்கள் சூழ்ந்திருந்தாலும் உலக நன்மைக்காக இயங்கும் நல்ல ஆன்மாக்களே உயர்ந்தவர்கள். அந்த சான்றோர்களை நாம் பற்றி கொண்டு பயணித்தல் வேண்டும். இறப்பை நோக்கித்தான் எல்லா மனிதர்களின் பயணமும் தொடர்கிறது. இதில் யார் பயணம் எப்போது முடியும் என்று யாருக்கும் தெரியாது. இருக்கும் வரை அன்போடு இருப்போம் என்று புரிந்து வாழ்வை வாழ வேண்டும். தினமும் எங்கோ ஓடுகிறோம், ஏன் அந்த வேலையை செய்கின்றோம் என்பது கூட பலருக்கும் தெரியாது. வாழ்க்கை எதை நோக்கி செல்கின்றது என்பது புரியாது. நாமாக ஓர் இலக்கை உருவாக்கி அதனை அடைந்த பின்னர் என்ன செய்ய போகின்றோம் என்று தெரியாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்வது வாழ்க்கை அல்ல. இப்படியாக இங்கே எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கின்றார்களோ அத்தனை கோடி மனிதர்களும் தங்களுக்கான நியாயங்களை கற்பித்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் தர்மம் என்பது ஒன்றுதான் நம்மை யாரென்று நமக்கு உணர்த்தும். ஆதலின் முதலில் நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். நம்முடைய சூழ்நிலையை உணராத சுற்றம்தான் நமக்கு அமையும் என்பதை உணர்ந்து நம்மால் இயன்ற தர்மத்தை கருமம் நீக்க செய்ய வேண்டும். நாம் இருக்கும்போது செய்த நற்செயல்கள்தான் நாம் இல்லாத போது பிறருக்கு பொக்கிஷமாக இருக்கும்படி இருக்க வேண்டும். நம்மை வேறு ஏதோவாக மாற்றிவிடுவதற்கு முயற்சிக்கும் இந்த உலகில் என்றும் நாம் நாமாகவே இருந்துவிட வேண்டும். அதிக உணர்திறன் கொண்ட ஒருவர் இந்த முட்டாள் உலகில் சந்தேகத்திற்கு இடமின்றி பைத்தியமாகி விடுவார். எனவே நம்மை பைத்தியம் என்று பிறர் நினைத்தால் கூட பேரண்டத்திடம் மட்டுமே அந்யோன்யம் கொண்டு சந்தோஷமாக வாழ்வை வாழ வேண்டும். சந்தோஷமாக வாழ்வதற்கு ஒரே வழிதான் பிறர் யார் என்று ஆராய்ச்சி செய்வதை விட்டுவிட்டு நாம் யார் என்பதை ஆராய்ந்து வாழ்ந்தால் போதும். அதில்தான் வாழ்வின் வெற்றியும் உண்டு, அதுதான் இரகசியம் உண்டு, அதிலே சந்தோஷமும் உண்டு. அதாவது சந்தோஷம் என்பது வண்ணத்து பூச்சி போன்றது. அதை நாம் துரத்திச் சென்றால் தூரப் பறக்கும். அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் அதுவே நம்முடைய தோள்களில் உட்கார்ந்து கொள்ளும். இங்கு நாம் பெற்ற துன்பங்கள் கூட நம்முடைய வாழ்வை மாற்ற கிடைத்த ஒரு வாய்ப்புதான் என்றும் பயணிக்க வேண்டும். அப்படி கையாள்வதுதான் திறமை. இல்லாதது இதுவென்று நினைக்கும் வரை இங்கு எல்லோரும் ஏழைகள்தான். இருப்பது போதுமென்று வாழ்பவர்கள்தான் செல்வந்தர்களாவர். நல்ல எண்ணம் கொண்டவர்கள் பிறருக்கு உதவிகள் செய்யாமல் இருக்க முடியாது. கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் பிறருக்கு தொந்தரவு செய்யாமல் இருக்க முடியாது. அந்த 2 பேர் நடுவில்தான் நாம் இங்கு வாழ வேண்டியதாக இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் பணம் ஈட்டுவது மட்டுமே வாழ்வாக இருந்துவிடக்கூடாது. பணம் படைத்தவர்களை உயர்ந்தவர்கள், சாதித்தவர்கள் என கருதும் மடமை உலகம் இது. பணத்தை வைத்து பேதம் பார்க்கும் சிலரால் இங்கு மனிதமே வீழ்த்தப்படுகிறது என்பதுதான் உண்மை. இங்கு குணத்தால் பேதமின்றி பிறநலன் பேணி எவர் வாழ்கின்றாரோ அவர்களே உயர்ந்தவர் ஆவர். மற்றபடி எவரானாலும் அவர்கள் தாழ்ந்தவர்களே ஆவர். இது புரியாததால் தான் வாழ்வு வினையாகிறது. ஆக எவரொருவர் தங்களின் இருப்பை உணராமல்
காரண காரியமின்றி நம்மை காயப்படுத்தினால் அங்கு பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். ஒருவரின் இக்கட்டான சூழலில் நாம் அவருக்கு செய்யும் உதவி சிறியதாயினும் அது நமக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் பல நன்மைகளை செய்ய வல்லது. எனவே பிறருக்கு செய்யும் உதவியினை மனதார செய்ய வேண்டும். இந்த பேரண்டம் எல்லாவற்றிற்கும் ஓர் எல்லையை வகுத்து வைத்திருக்கும். நாம் பிற ஆன்மாக்கள் நலன் புரிந்து வாழும்போது நம்முடைய அறத்தின் தர்மத்தின் பயனாக வினையை தீர்த்து வைத்து நம்முடைய வாழ்க்கை தரத்தை நிச்சயம் உயர்த்தும் என்பதுதான் திண்ணம். அதுவரையில் இங்கு எது எப்படியாயினும் நம்முடைய உழைப்பில் பெற்றதை கொண்டு சுற்றத்தையும் பிறர் நலன் பேணியும் வாழ்வை வாழ்வோம். காலம் கனியும் என்று உறுதியோடு பயணிப்போம். நிச்சயம் ஓர் நாள் நமக்கு கட்டமைக்கப்பட்ட வினைகள் அனைத்தும் உடைவதை நம் கண்ணாலே காண்போம். வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல, அது எல்லாருக்கும் பொது. அதுபோலத்தான் அருளாளர்கள் 1000 என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும். மானிட தேகம் எடுத்து வந்த ஒவ்வொரு மனிதர்களும் படிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் இலக்கிய நூலாக இதை பார்க்கிறேன். இதை அனைவரும் படிக்க வேண்டிய நூல். ஜீவாமிர்தம் வந்தது, பிறகு ஞான அமிர்தம், பிறகு குறள் அமிர்தம். இந்த அருளாளர்கள் 1000 என்ற நூல் அருள் அமிர்தம். உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது. உயிர்குலம் உய்ய வேண்டி வந்த நூல். இந்த புத்தகத்தோடு நாம் உரையாடும் போது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம். அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். இத்தனை அருளாளர்களை பற்றி நாம் ஒரே இந்த புத்தகத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்பது அவர்கள் அனுமதித்து அவர்கள் ஆணையின்படி இந்த அருளாளர்கள் 1000 நூல் இந்த மலர்ந்திருப்பதை அடியேன் பார்க்கிறேன். இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.